உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானாகப்பட்டது தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மகர ராசிக்கு வர்றாங்க. எப்போ வர்றாங்க அப்படின்னா ஜனவரி 15ஆம் தேதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 42 நாள் அங்கேயே இருப்பாங்க. அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் பிரீஃபாக பார்க்க போகிறோம். அப்போ ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இப்போ 9ஆம் இடத்தில் உச்ச பலம் பெற்று அந்த மகரத்தில் இருக்கிறார். அப்போ பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துல உச்ச பலம் பெறுவது ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்டமான டைம். எப்பவுமே ரிஷபராசிக்காரங்க தனக்கென்று வாழாமல், அண்ணன் நல்லா இருக்கணும், தம்பி நல்லா இருக்கணும், அக்கா நல்லா இருக்கணும், தங்கச்சி நல்லா இருக்கணும், எங்கள் பெரியம்மா நல்லா இருக்கணும், பெரியப்பா நல்லா இருக்கணும், எங்கள் மாமன் நல்லா இருக்கணும், இப்படி எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு இவங்க கஷ்டப்பட்டு இவங்களுடைய டயத்தை பற்றி கவலைப்படாமல் அவங்களுக்கோசரமே உழைத்த ஜாதகர். அதாவது ரிஷபராசிக்காரங்களை ஊருக்கு உழைப்பவன் சொல்லலாம். அப்போ ஊருக்கு நல்ல மரம், வீட்டுக்கு பேத்த மரம். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் நல்ல பேரே வாங்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தன் குடும்பத்தை, இப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மனைவியோ மக்களோ இதை பற்றி அவங்க கேர் பண்ணுறதே இல்லை. அப்போ அந்த பொதுநலமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த வாழ்க்கையில அடிபட்டு இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம எவ்வளவோ உழைச்சோம், யாருமே அந்த நன்றியை அந்த விசுவாசத்தை நமக்கு காட்டலையே அப்படிங்கிற வேதனை இப்போ ஒரு சிலருக்கு வந்திருக்கும். அதே சமயத்தில் மனைவி சொன்னாலும் அதை கேட்காமல் போனீங்க, இப்போ அனுபவிச்சிட்டீங்க. சரி, இப்போ உங்களுக்கு இந்த 9ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறார். அப்ப இந்த 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல உச்சபலம். அப்ப 7ஆம் இடம் என்பது என்ன? மனைவி சம்பந்தப்பட்ட இடம். அப்போ மனைவிக்கு கண்டிப்பாக மனைவி பேச்சை இப்ப யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அவங்க சொல்றது, அவங்க சொல்ற பிரகாரம் நாம நடந்துக்கிறது, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். அது போக அவங்க சொல்லி நீங்க எது கேட்டாலும் சரி அதன் மூலியமாக நல்ல பலனை அடைவீர்கள். அது போக குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷம் பெருகும். ஆடை ஆபரணங்கள், இப்போ நீ கணவராக இருந்தால் உங்கள் மனைவிக்கு ஆடை வாங்கி கொடுக்கலாம், ஆபரணங்களை வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி டைம் இப்போ வந்திருக்குது. கண்டிப்பாக இது நடக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ ஒரு பாக்கியவான். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் எதில் தோத்து போனீங்களோ, எதில் இழந்தீங்களோ அது எல்லாத்தையுமே மீண்டும் பெறப்போகிறீர்கள் உங்கள் மனைவியுடைய யோகத்தால். இது கண்டிப்பாக நடக்கும். அது போக உங்களுக்கு அந்த 10ஆம் இடம், அப்ப அந்த 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் 9ஆம் பார்வையில். அப்ப கும்பத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறாரு. இப்போ அந்த மேச ராசிக்கு அது 10ஆம் இடம். அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா கும்பராசியை அந்த குரு பார்க்கறதுனாலையும் அந்த மகரத்துக்கு 2ஆம் இடமாக இருக்கிறதுனாலையும், அது போக இந்த ரிஷப ராசிக்கு 10ஆம் இடமாக இருக்கிறதுனாலையும் அந்த தொழில் வளம் அப்படிங்கிறது, தொழில் மேன்மை அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு பிஸ்னஸே இப்போ ஆசைப்பட்டிருக்கிறீங்க, இல்லை பார்த்தீங்கன்னா 2 வருஷமா 3 வருஷமா 5 வருஷமா செய்யும்னு நினச்சிட்டு இருந்தீங்க,
அதை இப்பொழுது தாராளமாக இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு நல்ல தேதி குறித்து இந்த பீரியடில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக வெற்றி பெறும். ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த பந்தங்கள், அப்போ அந்த சொந்த பந்தங்களை பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் நம்பலாமா வேண்டாமா அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சொந்த பந்தத்தால் இப்போ உங்களுக்கு டைம் நல்லா இருக்கிறதுனால அவங்களே உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் உதவி வேணுனாலும் கண்டிப்பாக செய்வாங்க. அதே சமயத்தில் அந்த சொந்த பந்தத்தினால உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். சொந்தம் என்னைக்கும் விலகி போகாது. சொந்தம் பார்த்தீங்கன்னா வேண்டானும் விட்டுறவும் கூடாது. நம்ம எதுலையுமே அளவாக இருந்துக்கிட்டா கண்டிப்பாக நாம் நல்லா இருப்போம், நம்மளுடைய மக்களும் நல்லா இருப்பாங்க. அது போக உங்களுடைய தாய் தகப்பன் இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை அந்த உச்சபலம், அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா உச்சபலம் அடைவதால் உங்களுடைய தாய் தகப்பனுக்கும் உடல் பிணிப்பீடைகள் தீரும். அவங்க பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் வாழ்வதை அவங்க கண்ணில் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகப்பட்டது 12ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் ஆன செவ்வாய் பகவான் இப்போ உச்ச பலம் அடைஞ்சு ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்குறாரு. ஆனால் அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு விரயத்தை தான் கொடுப்பாரு. ஆனால் அந்த செவ்வாய் பகவான் மகரத்தில் இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை 12ஆம் இடத்தை பார்க்குறாரு ரிஷபராசிக்கு. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த விரயங்களும் சுப விரயமாக மாறும். அப்போ ஜுவல்ஸ் வாங்கலாம். அப்போ கணவன் மனைவியும் ஒரு மன நிம்மதி, ஒரு மன சந்தோஷம் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நல்ல ஒரு திருப்தியான, உங்களை பார்த்து எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அவங்க பாருப்பா எப்படி வாழ்கிறாங்க, அவங்க பாருப்பா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க பாருப்பா எங்கெல்லாம் டூர் போகிறாங்க, அவங்க பாருங்க அவங்க பொண்டாட்டிக்கு ஆபரணங்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, இப்படின்னு உங்களை பற்றி அடுத்தவர்கள் திருப்தியாக பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனமாற்றம், ஒரு நல்ல மன சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் எதுவுமே கெடுதல் இல்லையா அப்படின்னா, கெடுதல் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பகவான் கொஞ்சம் அவசரப்பட்டு, இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரப்பட்டு ஒரு ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பில் அவசரப்பட்டு பேசியோ, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு அவசரப்பட்டு ஒருத்தர்கிட்ட பேசியோ, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும்போது அவங்களுடைய அவசர பேச்சால் அந்த நல்லது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகளோ கண்டிப்பாக இருக்குது. அதை கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, திருஷ்டி இது எல்லாமே இந்த பீரியடில் கண்டிப்பாக குறையும். அப்போ இந்த பீரியடில் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த சுக்கிர பகவான் வீடு அப்படிங்கிறதுனாலையும் செவ்வாய் உச்சம் அடைஞ்சதுனாலையும் கண்டிப்பாக நீங்கள் அந்த செவ்வாய் பகவானை, அந்த முருகப்பெருமானை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வணங்கி வருவது ரொம்ப நல்லா இருக்கும். அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முனிவர்கள், சித்தர்கள் இவங்களை வணங்கி வருவதும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு திருப்தியையும் கொடுக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.